ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சாரியில் தைச்ச சுடிதார் குர்த்தா. முந்தானியை கைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்கு ரொம்ப ப்ளெயினாக இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக ஒரு எம்ப்ராய்ட்ரி போடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றி டாட் நம்ம ஈவன் டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக டாட் வச்சதுக்கப்புறம் லைன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 டிசைன் வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா டாட்ஸ்லேயும் இதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் அந்த ஸ்லீவில் இருந்த கலர்லேயே ஆஷ் கலரில் ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம போடுற டிசைன் லேசி டேசி டிசைன் தான், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு அதில் மேலேருந்து குத்திட்டு கீழே இழுக்கணும். அப்புறம் அதை லாக் பண்ணுற மாதிரி அதுக்கு வெளிப்பக்கமாக குத்தி நம்ம அடுத்த டிசைன் அடுத்த பூ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எங்கேருந்து நூல் வந்திருக்கோ அதே இடத்துல குத்தி வெளியில் எடுக்கணும். எடுத்து இதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ வெளிப்பக்கமாக குத்தி நம்ம அடுத்த இதுக்கு கோடுக்கு இதை எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு ஃப்ரேம்லாம் கூட தேவையில்லை. ஒரு சிலருக்கு சுருக்கம் வரும், அதனால் ஃப்ரேம் யூஸ் பண்ணி எம்ப்ராய்ட்ரி போடுவாங்க. நார்மலாகவே எல்லாருமே ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் ஃப்ரேம் யூஸ் பண்ணாமல் தான் இன்றைக்கி இதை போடுறேன். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு இந்த 4 பெட்டல் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். இதே மாதிரி இன்னும் 4 இந்த லைனை அதே மாதிரி போட வேண்டியது தான். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ப்ளூ, எல்லோ அப்படின்னு எல்லா கலர்லேயும் இருக்குது. ஆஷ் கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஆஷ் கலர் த்ரெட்டை வச்சு ஒன்று விட்டு ஒன்று நான் ஆஷ் கலர் த்ரெட்டிலே போட போகிறேன். ஸோ இதுதான் ஃபினிஷிங். பின்னாடி நம்ம நாட் போட்டுக்கலாம். இதை நான் தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த எம்ப்ராய்ட்ரி போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டே தைக்கிறதுக்கு முன்னாடியும் போடலாம். இந்த மாதிரி ஒரு பூ விட்டு ஒரு பூ போட்டிருக்கேன். அடுத்தது பக்கத்தில் எல்லோ, ப்ளூ, பிங்க்குன்னு ஃபுல்லாகவே போட்டு நான் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது நான் சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூவும் ஒயிட் ஸ்டோனும் ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஒயிட் ஸ்டோன் எடுத்துருக்கேன். நம்ம க்ளூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டாட்லேயும் சென்டரில் எல்லா ஃப்ளவர்லேயும் க்ளூ வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டோனை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது காற்றுல கொஞ்சம் நேரத்தில் நல்லா காஞ்சி செட் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோன் வச்சுக்கலாம். நான் ஹேண்டுலேயும் பார்டர் ரெட் கலர் கொடுத்துட்டு அதுலேயும் எம்ப்ராய்ட்ரி போட்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அங்கங்கே ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கேன். இந்த பூவுக்கு ஓரத்துலேயும் அப்படியே ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு லைன் ஒட்டி முடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.